வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஓர் சுற்றுலா விரும்பியாக இருந்தால் அல்லது இயற்கையை ரசிக்கும் ஆர்வலராக இருந்தால், அப்படியும் அல்லாமல் இருந்தாலும் இயற்கையின் முதல் காற்றை தாவரங்கள் அள்ளி கொடுக்கும் முதல் ஆக்சிஜனை சுவாசிக்கும் ஓர் அற்புத மனிதராக இருக்க விரும்பினால், நிச்சயம் சென்று வரக்கூடியது அடர்ந்த வனங்களாகவோ உயர்ந்த மலைகளாகவோ இருக்கும். ஆனால் அப்படி ஓர் சூழலை அனுபவிக்க நமக்கு அருகாமையில் அதிகம் செலவில்லாமல் நேரத்தை மிச்சப்படுத்தும் ஓர் இயற்கையின் வரம் நமக்கு கிடைத்தால் எத்தனை சுகமாகவும் எத்தனை சுகந்தமாகவும் அனுபவிக்க நினைப்போம். அப்படித்தான் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இருக்கும் மக்களுக்கு ஓர் இயற்கை வாழ்வியலை அளித்திருக்கிறது இந்த அடர் வனப்பகுதி. இந்த பகுதியானது ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறது. அதாவது திருப்பதிக்கு செல்லும் வழியில் கீழ்த்திருப்பதி அடிவாரத்திலேயே இந்த வனப்பகுதியானது காணப்படுகிறது. சென்னையிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே பயணித்தால் இந்த அற்புத வனத்தை அடைந்து விடலாம். இங்குதான் தலக்கோனா ஃபால்ஸ், அதாவது தலக்கோனா அருவி காணப்படுகிறது. அடர்ந்த காடுகளும் செழித்த மரங்களும் சுவாசிக்க சுகந்தமான காற்றும், கேட்டு ரசிக்க பறவைகளின் ஆர்ப்பரிப்பும் நீரோடைகளின் சலசலப்பும், அடடா அடடா எத்தனை சந்தோஷத்தை நெஞ்சத்தில் வாரி இறைக்கிறது. கடற்கரையின் அருகில் அமர்ந்தால் அலையானது நீரை அள்ளி மேலே தெளிக்கும் அற்புத சந்தோஷத்தைப் போலவே இங்கு இந்த மரங்களும் பட்சிகளும் நீரோடைகளுமாக இணைந்து ஒரு புத்தம்புது சந்தோஷத்தை உள்ளத்தில் வாரி இறைத்து கொண்டிருக்கிறது. அப்படி ஓர் அற்புதமான இடம்தான் இந்த தலக்கோனா ஃபால்ஸ். வந்து சென்றால் நிச்சயமாக அடிக்கடி போய் வரலாம் எனும் எண்ணத்தை உருவாக்கும். மனம் அமைதியை நாடும் போதெல்லாம் என்னிடம் வாருங்கள் என்னிடம் வாருங்கள் என்று 1000 கரம் கொண்டு நம்மை அன்பாய் இந்த வனம் அழைப்பது புலப்படும். அப்படி ஓர் அற்புதமான இடம். வயது வித்தியாசமின்றி அனைவரும் சென்று வரவும், பாதுகாப்பாக பயணித்து இயற்கையோடு கைகுலுக்கி சந்தோஷமாய் 1000 ஆனந்தத்தை அள்ளி வரவும் அற்புதமாக இருக்கும் இடம்தான் இந்த தலக்கோனா ஃபால்ஸ். இதோ ஆர்ப்பரிக்கும் அருவி அழகிய நடனம் புரிவது போல் மலையின் உச்சியிலிருந்து பாறைகள் தோறும் மேடைகளாக்கி தனது அதிசய நடனத்தை அரங்கேற்றி இந்த பூமிக்குள் ஆர்ப்பரித்து வந்து இறங்கிக் கொண்டிருக்கும் அழகிய காட்சியை காண்கிறோம். எத்தனை அழகு எத்தனை அழகு! பூமியின் மொத்த அழகையும் தானே எடுத்து வாரி பூசிக்கொண்டது போன்ற ஓர் ஒப்பற்ற அழகு இந்த நீரானது மேலிருந்து கீழாக வருவது. உயர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. உயர்ந்து கொண்டே இருக்க நினைப்பதுதான் மனித மனம். ஆனால் என்ன ஒரு விந்தை இது! உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த இடம் நோக்கி தாவி வருவதே சிறப்பு. மேலிருந்து கீழாக பயணப்படுவதே வாழ்வின் பலன் என்பதை இந்த அருவியானது நமக்கு சொல்லிக்கொண்டே சந்தோஷமாய் கீழிறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆர்ப்பரிப்போடு இது இறங்குகிறது!
வாருங்கள் நண்பர்களே, வந்து இந்த ஆனந்த குளியலை கொண்டாடுங்கள், சந்தோஷமாய் பயணியுங்கள்.